Hi students, greetings from Success Education Academy, 12th Physics, Unit 5. Now, long answer, 7th question, what is emission spectra? Give their types. So, the question, the question, ரொம்ப important question. இதுவும் next நம்ம அப்லோட் பண்ண போறக்கூடிய absorption spectra இந்த ரெண்டு டைப்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்டான question. So, நாளைக்கு எக்ஸாம்ஸ்க்கு நீங்க வந்து இத நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. Then first வந்து spectrum னா என்ன அப்படினு பாப்போம். So, spectrum அப்படினா என்னன்னா it is orderly distributed of electromagnetic waves. ஒரு electromagnetic waves ஒரு ஆர்டர்ல டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. என்ன ஆர்டர்ல? In terms of wavelength இல்லனா in terms of frequency. ஒரு wavelength எடுத்து wavelength பாத்தீங்கன்னா wavelengthல ஒரு increasing ஆர்டர்ல இருக்கும். எல்லா frequency waves பாத்தீங்கன்னா frequencyல ஒரு increasing ஆர்டர்ல இருக்கும். So அந்த மாதிரி இருக்குறது தான் என்னன்னா spectrum. So spectrum ரெண்டா கிளாசிஃபை பண்றாங்க. ஒன்னு emission spectrum, இன்னொன்னு வந்து absorption spectrum. So இந்த டாபிக்ல நம்ம emission பத்தி பார்க்க போறோம். So what is emission spectrum? Emit பண்றது. So emission னால என்னது? தங்கிட்ட இருக்குறத வெளிய குடுக்குறது, emit பண்றது, discharge பண்றது. அதான் என்னது? Emission. So when the spectrum of self-luminous source னா என்னன்னா தன்னைத்தானே ஒளிரூபடுத்தக்கூடிய ஒரு விஷயம். பல்பா இருக்கட்டும், சன்னா இருக்கட்டும், மூனா இருக்கட்டும், இதெல்லாமே என்ன பண்ணுது? தன்னைத்தானே ஒளிரூபடுத்திக்கிடுது. So இதான் self-luminous source is taken. We get emission spectrum. So source நம்ம self-luminous எடுத்தோம்னா அது என்னது? Emission spectrum. தன்னைத்தானே ஒளிரூபடுத்தக்கூடிய ஒரு பொருள் எடுத்தோம்னா அதான் என்னன்னா emission spectrum. அது தன்னைத்தானே emit பண்ணுது, தன்னைத்தானே தங்கிட்ட இருக்க சார்ஜ் வெளியே கொடுக்குது. அந்த மாதிரி each source has its own characteristics emission spectrum. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு characteristics இருக்கு. இப்போ சன்னோட ரேடியேஷன் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு characteristics இருக்கு. Then there are three types of emission spectrum: continuous emission spectra, line emission spectrum, and band emission spectrum. So spectra வேற டிஃபரன்ஸ் கிடையாது. ஸ்பெக்ட்ரம் ஓட ப்ளூரல் தான் என்னன்னா ஸ்பெக்ட்ரா. சரிங்களா? So first continuous emission spectrum என்னன்னு பார்ப்போம். If the light from incandescent lamp தெரியும். சாதாரண நம்ம lamp is allowed to pass through a prism. அதுல இருந்து வரக்கூடிய லைட்டை ஒரு prism வழியா பாஸ் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு பல்ப் இருக்கு, இங்க இருக்கு. இந்த மாதிரி ஒரு பல்ப், இந்த பல்ப்ல இருந்து வரக்கூடிய லைட்டை ஒரு prism வழியா பாஸ் பண்றாங்க. ஒரு prism வழியா பாஸ் பண்ணிட்டு நம்ம அதுல ஒரு ஸ்கிரீன் வச்சு பார்க்கும்போது நமக்கு அந்த மாதிரி வயலட்ல இருந்து இல்லனா ரெட்ல இருந்து வயலட் வரைக்கும் நமக்கு அந்த கலர்ஸ் வந்து தெரியும். சரிங்களா? விப்ஜிஆர் 7 கலர்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. It split into 7 colors. புரியுதுங்களா? ஒரு லைட்ல இருந்து வரக்கூடிய சாதா இன்காண்டிசன்ட் பல்ப் லேம்ப் அது வந்து ஒரு செல்ஃப் லூமினஸ் சோர்ஸ். அந்த சோர்ஸ்ல இருந்து வரக்கூடிய லைட்டை ஒரு prism வழியா பாஸ் பண்றோம். It split into 7 colors. 7 colors split ஆகுது. Thus it consists of wavelength containing all the visible colors ranging from violet to red. So இதோட wavelength எப்படி இருக்கும்னா containing all the visible colors. So எங்கேயுமே இடையில கேப் இல்லை. பார்த்தீங்களா? கண்டினியூஸா இருக்கு அந்த ஸ்பெக்ட்ரம். ஸோ ரெட்ல இருந்து தொடங்கி வயலட் வரைக்கும் முடியும். விப்ஜிஆர் நம்ம 7 கலரும் வருது. ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்றாங்கன்னா எக்ஸாம்பிள் ஸ்பெக்ட்ரம் obtained from carbon arc, incandescent solids, liquids gives continuous spectra. ஸோ இந்த மாதிரி இதுல இருந்தெல்லாம் நமக்கு வந்து continuous spectrum கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். இதுல கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரமுக்கும் லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரமுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரத்தில் கண்டினியூஸாக இருக்கும். லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரத்தில் சம் லைன்ஸ் மட்டும் தான் எமிட் ஆகுது. ஸோ மீதி எல்லாம் வந்து எதுவுமே எமிட் ஆகலை. ஸோ அதோட பிரின்சிபல் படி பார்ப்போம். சப்போஸ் லைட் ஃப்ரம் ஹாட் கேஸ், ஒரு ஹாட் கேஸில் உள்ள லைட் ஃப்ரம் ஹாட் கேஸ் இஸ் allowed to pass through prism. ஒரு ஹாட் கேஸ் இருக்கு, அந்த ஹாட் கேஸ்லேருந்து வரக்கூடிய லைட்டை ஒரு prism வழியாக பாஸ் பண்ணுறோம். ஒரு prism வழியாக பாஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி கண்டினியூஸாக வராமல் அங்கங்கே ஒவ்வொரு லைன் வருது. புரியுதுங்களா? ஸோ லைன் ஸ்பெக்ட்ரம் ஆர்னோனஸ் டிஸ்கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரா. ஆஸ் ஐ சைடு நமக்கு என்னது கண்டினியூஸாக இல்லை. ஸோ நம்ம எதனா சொல்லலாம்? டிஸ்கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரா சொல்லலாம். The line spectra are sharp line of definite wavelength. இது வந்து ஒரு ஷார்ப் லைனா இருக்கும். நம்ம எங்கேயும் ஃபேட் ஆகி அந்த மாதிரி இல்லை, ஷார்ப் லைனா இருக்கு வித் டெஃபினிட் வேவ்லென்த். வேவ்லென்த் தான் ஒரு பர்டிகுலர் வேவ்லென்த் தான் ஆல்ரெடி நான் என்னன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா ஒரு பீக்லேருந்து இன்னொரு பீக் வரைக்கும் உள்ளதான் வேவ்லென்த். ஸோ டெஃபினிட் வேவ்லென்த் எல்லாத்தோட வேவ்லென்த் எப்படி இருக்குன்னா டெஃபினிட் வேவ்லென்த் ஆர் ஃப்ரீக்வன்சிஸ். ஒன்று வேவ்லென்த் டெஃபினிட்டாக இருக்கும், இல்லைனா ஃப்ரீக்வன்சி டெஃபினிட்டாக இருக்கும். Such spectra arise due to excited atom of elements. ஒரு எலிமெண்ட்ல இருக்க எக்ஸைட்டட் ஆட்டம்ஸ்னால, சரிங்களா, எக்ஸைட்டட் ஆட்டம்ஸ்னால ஹையர் எனர்ஜி போகிற எக்ஸைட்டட் ஆட்டம்ஸ்னால வரக்கூடியது தான் என்னது இந்த மாதிரி லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். These lines are the characteristics of the element which means it different for different element. ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். Say for example spectrum of atomic hydrogen எடுத்தா ஒரு மாதிரி இருக்கும். அதே இது ஹீலியம் எடுத்தா இந்த லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் தான் கண்டினியூஸா இருக்காது, டிஸ்கண்டினியூஸா தான் இருக்கும். பட் இதே லைன்ல வருமா கேட்டா இதே லைன்ல இதே ஃப்ரீக்வன்சில இதே வேவ்லென்த்ல வருமான்னு கேட்டா கிடையாது. வேற வேவ்லென்த்ல வேற ஃப்ரீக்வன்சில இருக்கும்.
இதுதான் வந்து கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரா லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரமுக்குள்ள டிஃபரன்ஸ். புரியுங்களா? கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரானா வேற ஒன்றும் இல்லை, கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கோம். ஒரு செல்ஃப் லூமினஸ் சோர்ஸ், ஒரு ஃபிலமெண்ட் பல்ப்ல இருந்து நம்ம வரக்கூடிய லைட்டை ஒரு ப்ரிசம் வழியாக பாஸ் பண்ணும்போது நமக்கு 7 கலர்ஸாக டிஸ்ட்ரிபியூட் ஆகி கிடைக்கும். அந்த 7 கலர்ஸும் எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் கண்டினியூஸாக கிடைக்கும். அதுதான் என்னது கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரா. லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரானா நம்ம எதை அனுப்புகிறோம் ப்ரிசம்குள்ள, ஒரு ஹாட் கேஸ்லேருந்து வரக்கூடிய லைட்டை நம்ம அனுப்புகிறோம் ப்ரிசம்குள்ள. அப்போ என்ன பண்ணுது, நமக்கு கண்டினியூஸாக கிடைக்கல, டிஸ்கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் கிடைக்குது. புரியுதுங்களா? அந்த டிஸ்கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் தான் என்ன சொல்கிறோம், லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் சொல்கிறோம். அது எப்படி இருக்கும், வித் பேஸ் ஆஃப் டெஃபினிட் ஷார்ப் லைன்ஸ், டெஃபினிட் வேவ் லென்த் அண்ட் டெஃபினிட் ஃப்ரீக்வன்சி இருக்கும். புரியுதுங்களா? டெஃபினிட் வேவ் லென்த் இல்லைனா டெஃபினிட் ஃப்ரீக்வன்சியில் இருக்கும். ஸோ எதனால இந்த மாதிரி வருது அப்படின்னா வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஆட்டம், ஒரு எலிமெண்ட்டில் இருக்கக்கூடிய எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆட்டம்னால இந்த மாதிரி நமக்கு லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் ஒன்று வந்து பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். The band spectrum பார்த்தீங்கன்னா consist of several number of very closely spaced spectral lines. இந்த spectral lines எல்லாம் க்ளோஸாக ஒன்றுக்கு மேலே ஒன்று ஓவர்லாப் ஆயிருக்கு. கண்டினியூஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஓவர்லாப் ஆகாமல் டெஃபினிட் வேவ் லென்த்லையும் ஃப்ரீக்வன்சிலையும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. லைன் ஸ்பெக்ட்ரம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பர்டிகுலர் ஸ்பேஸ் மட்டும் எந்த இடத்துல, அதாவது லைன் ஸ்பெக்ட்ரம்னா என்ன நமக்கு எப்படி பார்த்தோம்னா டயக்ராம் ரீகால் பண்ணி பாருங்க, உங்கள் புக்கில் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு லைன்ஸ் அப்படி வரும். இங்கே எப்படி வருதுன்னா ஒரு லைனுக்கு மேலே, அதாவது ஒரு கலருக்கு மேலே இன்னொரு கலர் ஓவர்லாப் ஆகிட்டே வருது. புரியுதுங்களா? வெரி க்ளோஸ்லி ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் which overlap together forming specific bands which are separated by dark spaces. அது ஒவ்வொன்றும் எப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று ஓவர்லாப் ஆகும்போது, கலருக்கு மேலே ஒவ்வொரு கலர் ஓவர்லாப் ஆகும்போது நமக்கு ஒரு டார்க் ஸ்பேஸ் வச்சு, அதாவது அப்படி கொஞ்சம் திக்காக கிடைக்குது, ஒரு டார்க் கலரில் ஒன்று வருது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பேண்ட் ஸ்பெக்ட்ரான்னு சொல்கிறோம். திஸ் ஸ்பெக்ட்ரம் ஹேஸ் ஷார்ப் எட்ஜ் அட் ஒன் எண்ட் அண்ட் ஃபேட்ஸ் அவுட் த அதர் எண்ட். ஒரு எண்டில் ஷார்ப் எட்ஜாக இருக்கும், இன்னொரு எண்டில் ஓவர்லாப் ஆகி அப்படியே அந்த கலர் வந்து டிக்ரீஸ் ஆகி போயிட்டு இருக்கும். Such spectra arise when the molecules are excited. ஸோ இது வந்து எப்போ இந்த ஸ்பெக்ட்ரம் எப்போ அரைஸ் ஆகும்னா, ஒரு மாலிகுல் வந்து எப்போ டோட்டலாக ஒரு மாலிகுலே எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும்போது இந்த ஸ்பெக்ட்ரம் அரைஸ் ஆகும். லைன் ஸ்பெக்ட்ரம் ஒரு எலிமெண்ட்டில் உள்ள ஒரு ஆட்டம் எக்ஸைட்டட் ஸ்பேஸுக்கு போகும்போது நமக்கு லைன் ஸ்பெக்ட்ரம் ஃபார்ம் ஆகும். பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் எப்போ ஃபார்ம் ஆகும்னா, ஒரு மாலிகுல் மொத்தத்தில் ஒரு மாலிகுலும் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும்போது. Band spectrum is the characteristics of the molecule, hence the structure of the molecule can be studied using their band spectra. So இது வந்து ஒரு மாலிகுலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு மாலிகுலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் படிக்கிறதுக்கு நம்ம பேண்ட் ஸ்பெக்ட்ரம் எப்படி ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னா வந்து பேண்ட் ஸ்பெக்ட்ரம் மூலமாக ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்.